சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தமிழ் சினிமாவில் கம்யூனிசம். ஏற்கனவே பகுதி 1 நம்ம போட்டிருந்தோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சில படங்கள்ல, குறிப்பா தமிழ் சினிமால பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற படங்கள்ல என்னெல்லாம் படத்துல கம்யூனிச வசனங்கள் பேசப்பட்டிருக்கு, அந்த வசனங்கள்ல எதெல்லாம் அபத்தமா இருந்தது, இதெல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற கோணத்துல நம்ம பேசியிருந்தோம். இனி நம்ம இன்னைக்கு இந்த கம்யூனிசம் பேசின படங்கள் பற்றின பார்ட் 2 வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 2க்காக நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம். இருந்தாலும் கூட கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்ன படங்களை நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்காக நிறைய எடுத்து வைக்கும் போது நமக்கு இதுல என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பார்ட் 2 தாண்டி இது பார்ட் 3, பார்ட் 4 மாதிரி கூட போலாம். லைக் சிங்கம், காஞ்சனா மாதிரியாக கம்யூனிசம், தமிழ் சினிமாவில் கம்யூனிசம் பார்ட் 1, 2, 3 போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற கதையில இருந்து தான் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கிற கதை தான் நீங்க யாராக போறீங்கன்றதை தீர்மானிக்கும். இப்ப நான் பேசட்டுமா பேசாம வரட்டுமா? பேசி தொலை. கமெண்ட்ஸ்ல பூலோகம் படத்தை பத்தியும் பேச சொல்லியிருந்தீங்க. தற்செயலா ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பூலோகம் படத்தை நம்ம பார்க்கும்போது குறிப்பா இன்னைக்கு சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய மிக முக்கியமான வசனம் அதுல இருந்தது அப்படிங்கிறது தான். குறிப்பா மதுரையில திருப்பரங்குன்றத்தை மையம் கொண்டு சிக்கந்தர் மலையா கந்தர் மலையாங்கிற பிரச்சனையை வெளியிருந்து போன ஆட்கள் கிளப்பிட்டு இருக்கிற இந்த சூழல்ல பூலோகம் படத்துல என்னெல்லாம் வசனங்கள் பேசப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஜெயம் ரவி எல்லாம் நடிச்சிருக்கிற பூலோகம் படத்துல கிளைமேக்ஸ்ல குத்துச்சண்டை போட்டி முடிஞ்ச உடனே ஜெயம் ரவி ஆடியன்ஸை பார்த்து பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும். அது ரொம்ப முக்கியமான நீளமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். உன்னை நான் ஜெயிச்சிட்டா உலகத்திலேயே அதிக பலசாலி இந்தியனா, இல்ல என்ன நீ ஜெயிச்சிட்டா உலகத்திலேயே அதிக பலசாலி அமெரிக்காக்காரனா? இந்த சண்டை முடிஞ்ச உடனே நீ பெருசா நான் பெருசா, உன் நாடு பெருசா என் நாடு பெருசாங்கிறதா விஷயம் அது இல்ல. அதுக்கு பின்னாடி இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பார் அந்த வசனம். அந்த வசனங்கள்ல நாம ஏன் இன்னைக்கு இந்த சூழல்ல இது ரொம்ப குறிப்பானதுன்னு சொல்றோம்னா, அதுல விஷயங்கள் சொல்லப்படும். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நீ சந்தேகப்படு, ஒவ்வொன்னையும் விளம்பரம் பண்ணி உன் மூளையில ஏத்திடுவாங்க. ஒரு இரு நாடுகளுக்கு இடையில சண்டை அப்படின்னா நீ நல்லா பாரு, அதுல ஒரு வியாபாரிக்கு நலன் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் உன் தெருவுல சாதி சண்டை, மத சண்டை நடக்குதுன்னா நல்லா ஒத்துப்பாரு, அதுல ஏதோ ஒரு கோஷ்டிக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இன்னைக்கு யதார்த்தத்துல நடக்கிற விஷயங்களும் அதுதான் இருக்கு. உங்க தெருவுல ஒரு ஜாதி சண்டை நடந்தா சந்தேகப்படுங்க, அதுக்கு பின்னாடி யாரு லாபம் அடையறாங்கன்னு. உங்க ஊர்ல மத கலவரம் நடந்தா சந்தேகப்படுங்க, அதனாலயும் சிலருக்கு லாபம் இருக்கும். அந்த படத்துல அந்த வசனத்துல சொல்லும் போது தனிப்பட்ட முறையில நம்ம யோசிச்சோம்னா நமக்கு எந்த ஆதாயமும் இருக்காது. ஆனா யாருக்கோகவோ ஆதாயம் செய்ய நம்ம தெருவுல நம்ம பகுதியில நடக்கக்கூடிய சாதி மத சண்டைகள்ல நாம பங்காற்றிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப அழுத்தமா அந்த காட்சியில சொல்லப்பட்டிருக்கும். அவரு ஆடியன்ஸை பார்த்து பேசுற அந்த வசனத்தோட தொடர்ச்சியில சொல்லுவாரு, இன்னைக்கு வியாபாரம், அதாவது கம்யூனிசம் கோட்பாடா அதை லாபம் மூலதனம்னு சொல்லும். வியாபாரம் எல்லையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள அப்புறம் பீப் போட்டு சொல்லும். அது வரைக்கும் வந்துருச்சு. அந்த பீப்ல நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம். எல்லாம் வெளிநாட்டு தயாரிப்பு, வியாபாரம் சர்வதேசம், அது எல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல்ல காசு பார்க்கும். அதுல சென்சார் போர்டு பீப் போட்டிருக்கு, சவுண்ட் கட் ஆயிருக்கு. அது வரைக்கும் வியாபாரம் தன்னோட லாப நோக்கங்களுக்காக நம்மள அடைஞ்சிருச்சு. அதே சமயத்துல சாதாரண வயிற்று பிறப்புக்காக மீன் பிடிக்கிறதுக்கு எல்லை தாண்டிட்டானா சுட்டு கொள்ளும். இதுதான் மூலதனத்தோட வேலை. ஆனா தவறி போய் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனா அது துப்பாக்கியால சுடும், சர்வதேசமே வேடிக்கை பார்க்கும். இதுதான் வியாபாரம். அது லாபத்துக்காக கொலை செய்யும், எல்லாமே பண்ணும், துரோகம் இழைக்கும், காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட தொடர்ச்சியில தான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சந்தேகப்படுங்க, குறிப்பா அது மதம் சாதி எதுவா இருந்தாலும் சந்தேகப்படுங்கன்னு சொல்லி முடிக்கிறாரு. அது இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிற ஒரு வசனமா இருக்கு அப்படிங்கிறது தான். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வருது. அவன் இவனுக்கு பிறந்தானா, இவன் அவனுக்கு பிறந்தானா, இந்த மாதிரி அல்பமான விஷயத்த காத்துல ஊதி ஊதி விளம்பரம் பண்ணி பணம் பறிப்ப. அந்த இடத்துல இந்த ஒப்பந்தம் போடுற மாதிரி ஒரு காட்சி வருது. அதாவது இந்த குத்துச்சண்டைக்கு முன்னாடி ஒப்பந்தம் போடுற மாதிரி ஒரு காட்சி வருது. அதுவும் கம்யூனிசம் தொழிற்சங்கத்துக்குள்ள பொருத்தக்கூடிய ஒரு வாசகமா இங்க இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவற்றின் மூலமாக வரும் எல்லா லாபமும் முதல் நபரான திரு தீபக் ஷாவிற்கும் அவரது வாரிசுக்கும் அவரது பரம்பரைக்குமே சேரும். நானும் அவனும் உயிர் கொடுத்து சண்டை போடுறோம், அதை காத்துல வித்து காசாக்குற நீ அதுல உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன் அடுத்த தலைமுறைக்குன்னு லாபம் அனுபவிச்சுட்டே இருப்ப, நாங்க என்ன பண்ணிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு பீப் போட்ட மாதிரி ஒரு வசனம் வருது. அதுவும் ரொம்ப முக்கியமானது, இந்த கோட்பாட்டோட தொடர்புடைய வசனமா இருக்கு அப்படிங்கிறது தான். சண்டை எங்களது, அதை காட்டுற டிவி தான் உங்களது. நாங்க சண்டை போட்டா அதை படம் காட்ட எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேட்டு வாங்கிக்க, மொத்தமா எல்லாத்தையும் அமிகிரலான்னு பாக்காத. அதே ப்ரீ கிளைமேக்ஸோட தொடர்ச்சியில பூலோகத்தை ஒரு ரிங்ல 3வது ரவுண்ட்ல நீ அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா உனக்கு 200 கோடி ரூபாய் பணம் தர்றதா இந்தியாவை சேர்ந்த ஒரு வியாபாரி அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அவருடைய உதவியாளராக இருக்கிறவர் கேட்பாரு, இந்தியாவில ஏழை நாடுங்கிறாங்க இந்தியாவை, ஆனா 200 கோடி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு வசனம், இந்தியாவை ஏழை நாடுன்றாங்க, ஒரு கொலைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? இந்தியா ஏழை நாடு தான், ஆனா மார்க்கெட் பெருசு. இந்தியா ஏழை நாடு தான், ஆனா மார்க்கெட் பெருசு அப்படிம்பாரு. அதுக்குள்ளேயும் தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா காட்சியில தேவையான அளவுக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த வசனத்தை வச்சிருப்பாங்க.
நிறைய பேர் அதை லீட் பிடிச்சி நிறைய பேர் கத்துக்க முடியும் அப்படிங்கறதா நிறைய பொருள்படுற விஷயமா தான் அந்த வசனமும் அங்க சரியான இடையில பொருத்தி இருக்காங்க. ஜெயம் ரவி நடிச்ச அந்த பூலோக வசனங்களை பத்தி நம்ம பார்த்தோம். பேராண்மை, இது வந்து பூலோகத்துல வந்து ஜனநாதன் வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு. பேராண்மை வந்து ஜனநாதனே இயக்கி இருக்காரு. அதுலயும் ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அதுலயும் வந்து திரைப்படம் நெடுகிலும் நிறைய கம்யூனிஸ்ட் வசனங்கள் இருக்கு, நமக்கு முரண்பட்ட வசனங்களும் இருக்கு. மீண்டும் சொல்றேன், இது வந்து படத்தை பத்தின விமர்சனம் இல்ல, அதுல வந்த வசனங்கள் பத்தின விமர்சனம் தான். அதையும் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோ அதை போட்டிருக்கோம், கம்யூனிசம் பார்ட் 1ல நீங்க அதை பார்த்துக்கலாம். இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பாளர் தான் மாறி இருக்கு. அடுத்ததா சமுத்திரகனி நடிப்புல வந்திருக்கிற மணிமாறன் இயக்கிய சங்கத்தலைவன் படத்துல இருந்து நம்ம இந்த கம்யூனிசம் சார்ந்த காட்சிகளை பார்க்கலாம். சங்கத்தலைவன் படமே தலைப்பு பொறுத்த மாதிரியே ஒரு சங்கம், அதுக்கான தலைவர், அப்படி ஓவராலா ஒரு கம்யூனிசத்தை கதைக்களமா கொண்ட ஒரு படம் தான் அது. கூடுதலா நாயகர் வந்து சமுத்திரகனி. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக நீங்க போராட வரணும். என்ன தலைவர, உங்க இயக்கத்துக்கு ராத்திரியோட ராத்திரி ஆள் சேர்க்க வந்துடுறீங்களா? உங்களையும் உங்க ஆளுங்களையும் பார்த்தாலே பயமா இருக்குது. சாட்டை படத்துல இருந்தே அவர் வந்து அடிக்கடி வந்து கருத்து சொல்றது, சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுங்கிற மாதிரியான பாத்திரமாவே வந்துட்டாரு. குறிப்பா நிறைய படங்கள்ல, ஒரு சில படங்கள் உதாரணம் கூட கட்ட முடியும், அந்த படங்கள்ல இடது சார்ந்த, நேரடியா கம்யூனிசம் இல்லாட்டி கூட அந்த மக்கள் சார்ந்த இடது சார்ந்த ஏதாவது கருத்து பேசும்போது குறியீடா என்னன்னு தெரியல, அவர் சிவப்பு சட்டையிலேயே இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த படத்துலயும் அவர் நிறைய காட்சிகள்ல சிவப்பு சட்டையில தான் வராரு. காரணம் ஒரு சங்க தலைவனா இருக்காரு. இதுல ஒரு காட்சி, என்ன நீங்க அடிச்சீங்க, அவங்கள ஏன் அடிச்சீங்க அப்படின்னு வந்து காவல்துறை வந்து கேக்குற மாதிரி, அதுக்கு சமுத்திரகனி பதில் சொல்ற மாதிரி, தற்காப்புக்காக நாங்க திருப்பி தாக்குனதை நீங்க வன்முறைன்னு எங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க. நாங்க தொழிலாளிகளுடைய கூலி உயர்வுக்காகவும் போனஸுக்காகவும் நிறைய தடவை போராடி இருக்கோம். இதை பிடிக்காத முதலாளிங்க சில குண்டர்களை ஏவி விட்டு எங்களை தாக்குவாங்க. வேற வழி இல்லாம தற்காப்புக்காக நாங்களும் திருப்பி தாக்குவோம். அடிக்க வந்தவங்களை விட்டுட்டு எங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. அடிக்க வந்தவனை விட்டுட்டு அடிபட்டவன் மேலேயே வழக்கு போட்டிருக்கீங்க அப்படிம்பாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் கேட்பாரு, அப்ப வந்து நீங்க திருப்பி தாக்குனீங்கன்னா அப்ப ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தீங்களா அப்படிம்பாங்க. அப்போ தாக்குதலுக்கு தயாரா நீங்க ஆயத்தோட தான் போறீங்க. போருக்கு போகும்போது கையில் ஆயுதங்களோட போகணுன்ற அவசியம் இல்லை. நீ சுத்தமான வீரனா இருந்தா உனக்கான ஆயுதங்களை நீ இருக்கக்கூடிய களத்திலேயே தயார் செய்துக்க முடியும் எங்க தலைவருங்க சொல்லியிருக்காங்க. ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, நீ போர்க்களத்துக்கு போகும்போது நீ ஒரு சுத்தமான வீரனா இருந்தா போர்க்களமே உனக்கு ஆயுதங்களை கையளிக்கும்னு எங்க தலைவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த வசனம் வருது. இது வந்து கம்யூனிஸ்ட பொன்மொழிகள்ல எல்லாம் இருக்கிற ஒரு வசனம் தான். எங்க தலைவர் லெனின் சொல்லியிருக்காரு, அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேல் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த வசனத்தோட தொடர்ச்சியில் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, எது கடினமான பணியோ அதை விரும்பி செய்து முடிப்பவன் தான் தோழன் அப்படின்னு மாவோ சொல்லி இருக்கிறதா அந்த வசனங்கள் வரும். அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேலானது லெனின் சொல்லியிருக்காரு. எது கடினமான பணியோ அதை செய்ய முன் வருபவன் தான் தோழன், மாவோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் லெனினோட மாவோட மேற்கோள்கள்ல வர்ற வசனங்களை தான் அதுல பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி பேசிட்டே வர வசனத்துல தொடர்ச்சி அவர் என்ன சொல்றாருன்னா, புரட்சி ஒரு குழந்தையை போல, தகுந்த புறச்சூழல் உருவானதும் தனக்கான வளர்ச்சியை அது எட்டியதும் அது தாய்க்காகவோ தந்தைக்காகவோ மருத்துவருக்காகவோ சுற்றத்தார் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது, ஒன்னா பிறக்கும் இல்லைன்னா இறக்கும் அப்படிங்கிறாரு. புரட்சி ஒரு குழந்தை போன்றது. தகுந்த புறச்சூழ்நிலையில் தனக்கான வளர்ச்சியை அடைந்த உடனே அது தாய்க்காகவோ தந்தைக்காகவோ மருத்துவருக்காகவோ சுற்றத்தாருக்காகவோ காத்திருக்காது. இந்த சூழ்நிலையை தனதாக்கி கொண்டு இந்த மண்ணில் பிறக்கும் இல்லையில் இறக்கும் உதவிய அனைவருமே வெறும் கருவிகளே. புரட்சி பிறக்கும் அல்லது இறக்கும் அப்படிங்கிறதா, உதவிய அனைவருமே வந்து கருவிகள் தான் அப்படிங்கிறதா அந்த வசனத்தோட தொடர்ச்சியில வர விஷயம். கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, புரட்சி ஒருபோதும் தலைவனுக்காக காத்து கொண்டு இருக்காது, சமூக தேவை தனக்கான கருவியை தயார் செய்து கொள்ளும். புரட்சிக்கு தலைவர்களும் அப்படித்தான் கருவியா செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது தான். காலம் வந்து வேறொருத்தர் தேர்ந்தெடுத்து பயணிக்கும் அப்படிங்கிறது அந்த வசனத்தை அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. கூடுதலா தனி மனிதனுக்காக புரட்சி அவகாசம் கொடுக்காது அப்படிங்கிற தத்துவத்தையும் அந்த வசனத்தோட தொடர்ச்சியிலே சொல்லியிருப்பாங்க. உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, சரியான தருணத்தை உருவாக்குவதும் உருவாக்கிய தருணத்தை சரியான காலத்தை பயன்படுத்துவதும் அதை பயன்படுத்தி புரட்சி குழந்தையை பெற்றெடுத்துவதும் தான் உன்னுடைய தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் முடியும். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் செயல் திட்டத்தின் ஒரு சின்ன பகுதியை சொல்லிட்ட மாதிரி தான் இருக்கும். தனி மனிதருக்காக புரட்சி அவகாசம் கொடுக்காது, சரியான தருணத்தை உருவாக்குவதும் உருவாக்கிய தருணத்தை மாற்றத்திற்காக காலத்தை பயன்படுத்துவதுமே மார்க்சியர்களின் தலையாய மக்கள் பணி. புரட்சி குழந்தையை பெற்றெடுக்க கருவியாக செயல்படு. அதே சங்க தலைவன்ல இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வசனமா வர்றது, ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பெண்கள் கலந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் கலந்து கொள்ளாத எந்த போராட்டமும் வெற்றி அடைந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் வசனத்தையும் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருப்பார் இயக்குனர். இன்னொரு இடத்துல ஒரு முக்கியமான வசனம் வருது, எப்படி வந்து பூலோகம் படத்துல இன்னைக்கு மதுரையில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய ஒரு இடது பார்வை கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை கொண்ட ஒருத்தரால முன்னாடியே சொல்ல முடிஞ்சதோ, ஏற்கனவே வரலாற்றுல நடந்ததுதான், அதுல இருந்து எடுத்து சொல்றதுதான், அப்படி சொல்ல முடிஞ்சதோ, அதே போல இன்னைக்கு வந்து LNT ஓனரு
இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி போன்றவர்கள் 70 மணி நேரம் 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றாங்கல்ல, அதை பேஸ் பண்ணியும் ஒரு முக்கியமான வசனம் வந்திருக்கு. இந்த வசனம் முடிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு, நம்ம தேவைப்பட்டா முழுமையா கூட போடலாம், ஓரளவுக்கு இங்க கோயம்புத்தூர்ல மில்கள்லாம் வந்து மூடப்பட்டதுக்கு கம்யூனிஸ்டுகள் தான் காரணம்னு சொன்னவங்களுக்கும் இது பதிலா இருக்கும். அது என்ன வசனம் அப்படின்னா, சங்க தலைவனுக்கும் அதாவது யூனியன் லீடருக்கும் ஓனருக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அதுல அந்த ஓனர் கேட்கிறாரு, போனஸ்ங்கிறது இனாம், இந்த இனாமுக்கே வந்து நீ இவ்வளோ அதிகாரமா பேசுவியா அப்படிங்கிறது கேட்கும்போது, போனஸ்னா இனாம் இல்ல, இனாம்னா இலவசம், இது இலவசம் அல்ல, எங்கள் உரிமை, ஊக்கத்தொகை அப்படின்பாரு சமுத்திரகனி. போனஸ்ன்றது ஊக்கத்தொகை, எங்களை பொறுத்த வரைக்கும் போனஸ்ன்றது தொழிலாளிகளோட உரிமை. அப்ப அந்த முதலாளி நக்கலா சிரிச்சுட்டு சொல்லுவான், அது எப்படி உரிமையாகும், அது எப்படி ஊக்கத்தொகையாகும், நாங்க விரும்பி கொடுக்குற இனாம் தானே அப்படிம்பாரு. அப்போ சமுத்திரகனி பதில் சொல்றதா ஒரு விஷயம் வரும். அப்படி இல்ல, நீங்க வந்து வார சம்பளமோ மாச சம்பளமோ ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஒரு தொழிலாளி வந்து உங்களுக்கு உழைத்து கொடுத்துட்டு வர்றான், அவன் வாரமோ மாசமோ தான் அந்த காசை வாங்குறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க அதை கையில வச்சிருக்கீங்க, அதுக்கு வட்டி கட்டினா கூட நீங்க கணக்கு போட்டு பாருங்க, அது ஊக்கத்தொகை, அது அவனுக்கு உரிமை தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிம்பாங்க. அப்படி இல்ல, ஒருவேளை நீங்க அந்த தினக்கூலியா நாங்க கொடுத்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தினக்கூலியா கொடுத்துட்டா கூட தினம் தினம் உங்களுக்கு உழைத்து கொடுத்து ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு அதுல மூலதனத்தை பெருக்கி கொடுக்கறது இந்த தொழிலாளி தான், அவன் உழைச்சுதான் உங்க மூலதனம் பெருகுது. அப்போ உங்களுடைய பெரும் லாபத்துல இருந்து ஒரு சிறு தொகையை ஊக்கமா கொடுக்கறதும் தப்பு இல்லை. அந்த அடிப்படையில தான் இந்த உரிமையை கேட்கிறோம் அப்படிம்பாங்க. இதுக்கு அடுத்து வர வசனம் தான் நம்ம முக்கியமா இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த படத்துல தெளிவா சொல்லுவாரு, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கால போராடி பெற்ற உரிமை 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் ஓய்வு அப்படிங்கிற விஷயம். இது அன்னைக்கு தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமை. ஆனா இன்னைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, அவனை மொத்தமா சுரண்டி பிழிஞ்சிடுறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கூடுதலா இந்த விஷயங்கள்ல அரசு கவனத்தில் கொண்டு சரியான முறையில மாற்றம் கொண்டு வரணும்னு அன்னைக்கு அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லா முதலாளிகளும் இதை வந்து அதிகப்படுத்த பாக்குறாங்க. சமீபத்துல தமிழக அரசு கூட இந்த 12 மணி நேரம் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எதிர்ப்பு அதிகமா இருந்தனால அது கைவிடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பா நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு. சங்கத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரொடியூசர்கள்ல ஒரு ப்ரொடியூசர் முக்கியமானவர் இயக்குனர் வெற்றிமாறன். வெற்றிமாறனுடைய படம் வந்து கடைசியா வந்த படம் விடுதலை 2. விடுதலை 2ல கூட ரொம்ப அழுத்தமான ஒரு கம்யூனிஸ்ட் வசனம் இருக்கும். போராடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி, ஒரு டானிக் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பேருக்கு தெரியும், அவங்க காலு போடுற செருப்புல இருந்து, தோல்ல போடுற துண்டுல இருந்து, ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல இருந்து, தீபாவளி பொங்கல் போனஸ்ன்னு ஒன்ன மாதிரி தோழர்கள் பல பேர் போராடி அடிபட்டு ஜெயிலுக்கு போய் எதிராளிகளாலையும் அதிகாரத்தாலையும் கொலை செய்யப்பட்டு வாங்கி கொடுத்ததுன்னு. வாத்தியார் கேரக்டருக்கு மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய, அதாவது விஜய் சேதுபதி கேரக்டருக்கு மனைவியா நடிக்கக்கூடிய மஞ்சு வாரியர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செருப்பு போட்டிருக்காங்க, 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க போராடி பெற்றதுதான் அவங்களுக்கு தெரியறதே இல்லை அப்படிங்கும்போது, உனக்கு அதை பத்தி கவலை இல்லையா அப்படின்னு கேட்கற மாதிரி காட்சி வரும். அப்போ விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி, மக்களுக்காக போராடுறவனை மக்கள் பார்த்துப்பாங்க, அவங்க என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க. மக்களுக்காக போராடுறவங்களுக்கு மக்கள் தான் பாதுகாப்புன்னு அது முடியும். இது சும்மா இப்போ இதுக்காக சொல்லியிருக்கோம், சாம்பிளுக்காக. வெற்றிமாறனுடைய விடுதலை 2க்கு தனியா படம் ஒரு வீடியோவே போடலாம், அவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்கு. அதை பத்தி போடணும்னு விரும்புனீங்கன்னா அது தனியா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கும் இது போடுவோம். இன்னும் நிறைய படங்கள்ல தமிழ் சினிமால குறிப்பா கம்யூனிசம் குறித்த ஆகச்சிறந்த வசனங்களும் அபத்தமான வசனங்களும் நிறைந்திருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த 2, 3ன்னு போயிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் 3 நாளில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.